ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்கழி மாதம் 7ஆம் நாள் டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:50 வரை சப்தமி, பிறகு அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமிங்க இன்னைக்கு. அப்போ பைரவர் வழிபாடு மிக மிக சிறப்பு. சரிங்களா? பைரவருடைய அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா புனுகு ஜவ்வாதுனா இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வாங்கி கொடுங்க. இதை வாங்கி கொடுக்கும்போது அபிஷேகத்துக்கு அப்புறம் பைரவருடைய உடல் மீது அந்த புனுகு ஜவ்வாது எல்லாம் பூசுவாங்க. இதன் மூலமாக நம்முடைய உடலில் ஏற்பட்டிருக்கிற பலவிதமான இந்த ஸ்கின் டிசீஸ்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த தோல் சார்ந்த பிரச்சனைகள், இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து விடும். சரிங்களா? பைரவர் வழிபாடு பண்ணுங்க. அதன் மூலமாக தொழிலில் வெற்றிகள், எதிரிகளின் தொல்லைகள் அடங்கும், எதிர்பாராத பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளலாம். அது எல்லாமே நமக்கு தெளிவாக தெரியும். அதுலேருந்து விலகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். பைரவ வழிபாடு மிக மிக சிறப்பு. இன்று உத்திர நட்சத்திரம், அமிர்த யோகம், நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க. மேஷம், தொழில் வியாபார லாபம், வண்டி வீடு யோகம் இருக்குங்க. ஓகேங்களா? தொழில் பண்றவங்களுக்கு, வியாபாரம் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு வாங்கும் யோகம் இருக்கு, வாகனம் வாங்குற யோகம் இன்று உங்களை தேடி கொண்டு வரும். ரிஷபம், தொழில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பு தேடி வருங்க இன்னைக்கு. சரிங்களா? உங்களுடைய தொழிலில் முன்னேற்றமான நாள். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் அதிகப்படியான லாபம் வந்திருக்கு. ஒரு அமௌண்ட் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தொழில் முன்னேற்றம், இல்லைன்னா புதுசா ஒரு ஆர்டர் உங்களை தேடி வரும் இன்னைக்கு. அதே டைம் வேலை வாய்ப்பும் தேடி வரும். வேலை தேடுறவங்களுக்கு நாளைக்கு இன்டர்வியூக்கு வந்துருங்க அப்படின்ட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜாவது அனுப்புவாங்க. மிதுனம், நன்மைகள் தேடி வரும், சுபகாரிய நிகழ்வுகள். சரிங்களா? நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வரும். அதே டைம் பார்த்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்வுகள், வீட்டில் பொண்ணு பார்க்கறது, அதே டைம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நம்ம வீட்டை பார்க்கறதுக்கு வருவாங்க. பொண்ணு பார்க்கறதுக்கு நம்ம போவோம். இதுமாதிரி சுபகாரிய நிகழ்வுகள். இல்லை அப்படின்னா திருமணம் தொடர்பான ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா, நிச்சயதார்த்தம், இதுமாதிரி சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். கடகம், எதிர்பாராத வருமானம் இருக்குங்க. சரிங்களா? அதே டைம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வரும். இதேமாரி ஒரு பிரச்சனை வருமானம் கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். அது மாதிரியான பிரச்சனைகள் தேடிக்கொண்டு வரும். அங்கதான் ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? சிம்மம், பரிசுகள் பாராட்டுக்கள், கூட்டு தொழில் வெற்றிங்க. சரிங்களா? நீங்க வேலை பார்க்குற இடத்துல பரிசுகள் பாராட்டுகள் எல்லாமே வரும். இல்லை அப்படின்னா நீங்க செய்த ஒரு செயலுக்கு பாராட்டுகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வெற்றிகள் அதிகமாகும் என்று. கன்னி, உணவில் கவனம், வேலை தேடும் முயற்சி. சரிங்களா? சாப்பாடுல உணவுல கவனமா எடுத்துக்கோங்க. ஏன்னா பழைய உணவுகள் தானே இருக்கு சொல்லி பட்டா சாப்பிடுவோம். அதன் மூலமாக தொல்லைகள் இருக்கு. அதே டைம் பார்த்தீங்கன்னா வேலை தேடும் முயற்சிகளில் இன்று இறங்குவீர்கள். நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். துலாம், மனம் மகிழும் நிகழ்வு, பூர்வீக சொத்தால் லாபம், மனம் மகிழக்கூடிய நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். அதாவது குடும்பத்தில் பொன் பொருள் சேர்க்கைகள் உண்டு. அதே டைம் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தால் லாபம் உங்களை தேடிக்கொண்டு வருங்க இன்னைக்கு. விருச்சிகம், வாகன யோகம், ரியல் எஸ்டேட் தொழில் லாபம். வாகன யோகம், வாகனம் வாங்கலாங்கிற ஒரு ஐடியா வரும். அதே டைம் பார்த்தீங்கன்னா வாகனம் புக் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த வாகனம் இன்று உங்கள் வீடு தேடி வரும். ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது. தனுசு, புதிய முயற்சிகள், சுபகாரிய நிகழ்வுகள். சரிங்களா? புதிய விஷயங்கள் எதா இருந்தாலும் சரிதான், அதுல முயற்சிகளை இறங்கிடுவீங்க. சுபகாரிய நிகழ்வுகள் என்று வீட்டில் நடக்கும். மகரம், வருமானம் உயரும், பேச்சால் பிரச்சனை இருக்குங்க. ஓகேங்களா? வருமானம் உயரும் தான், இருந்தாலுமே நம்ம பிசினஸ் சம்பந்தம், அதாவது ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வர வாடிக்கையாளர்கிட்ட அவங்க ஒன்று கேட்டு நம்ம ஒன்று சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேற மாதிரியே புரிஞ்சுக்கிட்டு அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க. இன்று அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால அவிட்ட நட்சத்திரக்காரங்க வியாபார ஸ்தலத்தில் இருந்தாலும் சரிதான், இல்லை வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரிதான், ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க. உங்களுடைய பேச்சின் மூலமாகவே பிரச்சனை வர்றதுனால கவனமாக நடந்துக்கோங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க. கும்பம், எதிர்பாராத கடன் தேடி வரும், நண்பர்களால் உதவி. சரிங்களா? கடனும் எதிர்பாராத கடன் தேடி வரும். சரிங்களா? அதே டைம் பார்த்தீங்கன்னா நண்பர்களால் உதவி, உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உதவிகளும் உங்களை தேடிக்கொண்டு வரும். மீனம், குலதெய்வ வழிபாடு, பயணம். குலதெய்வ வழிபாட்டுக்காக ஒரு பயணம் இன்னைக்கு கிளம்புறாங்களே, அதை கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இறங்குவீங்க. பயணமும் கிளம்புவீங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா தொழிலில் முதலீடுகள், தொழில் பிசினஸ்ல இன்னும் கொஞ்சம் அதிகமாக முதலீடுகள் பண்ணாதான் பிசினஸோடைய வேற லெவலில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் வரும். அது மாதிரி தொழிலில் முதலீடுகள் பண்ணுவீங்க. அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இன்று இதுவரை 12 ராசிகளுக்கான ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.